சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் வழங்கப்படுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னை சத்யாபேட்டை சின்னமலை அருகில் உள்ள ரேஷன் கடையில் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் டோக்கன் வழங்கப்பட பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட உள்ளது. தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வந்தது. அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டது. அதன்படி 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுவார்கள். இதனால் தமிழக அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும் என கூறப்பட்டு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்து ரூபாய் 1000 ரொக்க பணம் இடம்பெறவில்லை. மழை வெள்ள பாதிப்புகளாலும் அப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கியதாலும் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என்று தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்குவதற்கான பச்சரிசி, சர்க்கரையை தமிழக நுகர்பொருள் வாணிப கழகமும் கரும்பை கூட்டுறவு சங்கங்களும் கொள்முதல் செய்தனர். அவை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் அனுப்பப்பட்டு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி, சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றை சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான டோக்கன்கள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 95% பேருக்கு டோக்கன்களை விநியோகம் செய்யப்பட்டு உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனில் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கும். டோக்கன் பெற்றுக்கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நாட்களில் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சின்னமலை அருகில் உள்ள TUCS ரேஷன் கடையில் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். அதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதன் ஒரு பகுதியாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டு உள்ளது. விற்பனையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகையாக அவர்கள் பணியில் கையாளும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 50 காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் பொங்கல் திருநாள் 2025 முன்னிட்டு அரசின் சிறப்பு சேவை திட்டமான பொங்கல் பரிசு தொகுப்பு 2025 விநியோக திட்டத்தினை செயல்படுத்தும் நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு விநியோகம் மேற்கொள்ளப்படும் குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் ஒரு குடும்ப அட்டைக்கு ரூபாய் 0.50% வழங்க சம்பந்தப்பட்ட
சங்கங்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி அத்தொகை நியாய விலைக்கடை பணியாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அச்செலவுகள் முதலில் சங்கங்களின் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அச்செலவுகள் அந்த ஆண்டிற்குரிய மானியத் தொகைக்கான முன்மொழிவில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொங்கல் பரிசுத் தொகை தொடர்பாக தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. அதன்படி பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தமாக 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் என்று அறிவித்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட விரிவான அறிக்கையில் 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர் தம்மோடு சேர்த்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள். இதனால் அரசுக்கு ரூபாய் 249.76 கோடி செலவு ஏற்படும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள கேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.